நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் நம்ம வாங்குறது ஒரு மாதத்துக்கே வாங்கி அடுக்கி வச்சுருவோம். ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது இப்போ உள்ள நிறையா ஃபேமிலிஸே நம்மளுமே நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் இதோடைய பாதிப்பு நிறையா ஃபேமிலிஸில் இது கொஞ்சம் பெருகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கிராசரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு, நூடுல்ஸ் சாப்பிட்லாமா, இந்த வாங்கிட்டு வந்துடுறேன், மெகா சேவர் பேக் ஒரு மாதத்துக்கே வரும். ரொம்ப நாள் ஆச்சு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல இருக்க, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலாமா, இந்த வாங்கிட்டு வரேன் 2.5 லிட்டர். சம்மர் போய் வின்டர் போய் அடுத்த சம்மரே வந்துடும். ஆனால் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும். வீட்டில் இருக்கிறது 2 பேர், ஆனால் வாங்குகிற டூத் ப்ரஷ் 12 டூத் ப்ரஷ் இருந்துட்டு போட்டு இப்போ என்ன விடு அப்படிங்கிறது தான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா டைம் சேவ் பண்ணுறதா நினச்சி இது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிடறோம். ஆனால் நம்மளை அறியாமையே நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம். மணி அப்படிங்கிறது சேவ் பண்ணுறதா நினைக்கிறோம், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நிறைய மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் இருக்கும். பட் கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கே நம்மளை அறியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டு இருக்கோம். எங்கள் அம்மா அடிக்கடி ஒன்றே சொல்லுவாங்க, காலையில் டீ போடும்போது மத்தியானத்துக்கும் சேர்த்து டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சிரு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கும் போது மத்தியானத்துக்கு உண்டான லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு அப்படிம்பாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்கிறது ஒரே ஒரு பதில் மட்டும்தான், அட்லீஸ்ட் அந்த மத்தியானம் அந்த டீ போடும்போதோ அந்த லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ எந்திரிக்கும் போது நான் எந்திரிக்கிறேன், நான் கொஞ்சம் வேலையை கொடுக்குறேன், மூமெண்ட்ஸ் ஆகுது, என் பிரெயின் கொஞ்சம் வேறு விதமாக ஒர்க் ஆகுது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் தனியாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை எனக்கு கொடுக்குது, அதனால நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்பேன். ஆக்சுவலாக நம்மளும் இதே மாதிரி தாங்க. ஒவ்வொரு தடவையும் அலைய வேணாம் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக வாங்கி வச்சிடறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் தேவைப்படுற பொருளை மட்டும் வாங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் நம்ம போகிறோம் அப்படிங்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? மேபி அந்த கடைக்காரர் நம்மளுக்கு பழக்கமாகலாம். மேபி போகிற வர டைமில் ரொம்ப நாள் பார்க்காத ஒரு நண்பனை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்க்கலாம், நிறைய விஷயங்களை பார்க்கலாம், நாய்க்குட்டியோட விளாட்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். இது எதுவுமே வேணாங்க. ப்ராஃபிட் தர மாதிரியான ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வரலாம், பார்த்ததை வாங்காமல் வரலாம். 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு வாங்காமல் தவிர்க்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பண்ணுறோம் அப்படின்னா நடக்கும். ஸ்டாக்கிங் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸ்டாக்கிங் தியரி மெஷின் லேர்னிங்கில் வேணால் இருக்கலாம், பட் வி ஆர் நாட் மிஷின்ஸ், வி ஆர் ஹியூமன்ஸ்.